இதான் என்னோட லாஸ்ட் மந்த் சேலரி. ஸ்பான்சர்ஷிப் வந்து நான் மொத்தமாக எவ்வளோ பண்ணியிருக்கேன் நான் சொல்கிறேன் பாருங்க, சரிங்களா? இதே எங்களுக்கு தப்பு தான், அந்த மாதிரி வீடியோ எடுத்து நாங்கள் போடக்கூடாது. ஸோ நாங்கள் மொத்த டாலர் எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஹலோ கேண்டீஸ். என்னடா கேண்டீஸ்ன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அதாவது நம்மளுடைய இனிப்பான உள்ளங்கள் அப்படின்றத தான் நம்ம சின்னதாக சுருக்கி கேண்டீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதாவது நம்மளோட க்யூட்டான ஒரு ஃபேமிலி இருக்கு இல்லையா, நம்ம ஃபேமிலி, அதுக்காக ஒரு செல்ல பேராக வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம கேண்டி ஃபேமிலி அப்படின்னு கூப்பிடலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் ரொம்ப நாளாக ஆவலுடன் எதிர்பார்த்த ஒரு வீடியோ தான். அதாவது நம்மளுடைய யூடியூப் இன்கம் ரிவீல்டு வீடியோ வித் ப்ரூஃபோடு, சரிங்களா? ஸோ எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நீங்கள் இதற்கு யூடியூப்ல எவ்வளோ சம்பாரிச்சிருக்கீங்க அண்ட் சிஸ்டர் எவ்வளோ சம்பாரிச்சின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி நம்ம மொத்தமாக நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னி வரைக்கும் எவ்வளோ நாங்கள் சம்பாரிச்சிருக்கோம் அண்ட் ப்ரொமோஷன் நாங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கோன்ற எல்லாமே வித் லைவ் ப்ரூஃபோடு நாங்கள் இன்றைக்கி உங்கள்கிட்ட காட்டுறதா இருக்கோம், சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் வந்து நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் வைக்கிறோன்னா ஆலில் போட்டுக்கோங்க, சரிங்களா? அப்படின்னா நம்ம போகிற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் ஒரு சில டவுட் மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. ஃபஸ்ட் நான் அதை கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோட இன்கம் நான் ஷோ பண்ணுறேன். எவ்வளோ பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு என்ன அவங்க வீடியோ பண்ணுறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன 1 லட்சம் சப்ஸ்கிரைப் வச்சிருக்காங்க, நல்லா இன்கம் வருது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக இன்னொரு உண்மைன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட 2 மாத சம்பளம் வந்து இது ஒரு அமௌண்ட் வந்து மாட்டிக்கிச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து போன மந்த்துக்கான சம்பளம் மட்டும்தான் நாங்கள் எடுத்துமே. ஏன்னு கேட்டிங்கன்னா 2 மாதம் சம்பளம் என்ன ஆச்சுன்னா, ஒரு சின்ன ஐடென்டி இஷ்யூவால் வந்து ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து மாட்டிக்கிச்சு. அது எடுக்கவே முடியல, அது போயிடுச்சு, போனது தான். ஸோ அப்புறம் என்ன பண்ணேன்னா, அந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் சேஞ்ச் பண்ணி திருப்பி அதை ரீஅப்டேட் ஆகிறதுக்கே எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 60 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அது வரைக்கும் போட்ட வீடியோஸ்லாம் நல்லா வியூ போச்சுங்க, சம்பளமே வரல. அது ஏன்னா அந்த வீடியோஸ்க்குலாம் கணக்கு கிடையாது. ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் ஆனில் இருந்தால் தான் அதுக்கு அந்த அமௌண்ட்டுன்றது உங்கள் அக்கௌண்ட் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் சேரும். ஆனால் அந்த டைம் தான் இது வந்து மானிட்டேஷன் வந்து ஆஃப்ல இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த ஆட்சன்ஸ் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இந்த மானிட்டேஷன் ஆஃப்ல இருந்துச்சு. ஸோ அதனால் அது வந்து கணக்கில் இல்லை. ஸோ இப்போ லாஸ்ட் மந்த் தான் நான் வந்து சேலரி எடுத்திருந்தேன், சரிங்களா? அது எவ்வளோ கரெக்டான எக்ஸாக்ட் டாலர், அது எவ்வளோ கரெக்டான அமௌண்ட்ன்றது இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த 2 மாதத்துக்கான சேலரி போனது தான், அதையும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஆமாம், அதையும் உங்கள்கிட்ட ஷோ பண்ணுவாங்க இப்போ லைவ். அது இன்னொன்று நான் காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாரும் நம்புவீங்களான்னு கூட தெரியல. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஷார்ட்ஸில் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் இன்கம் வந்துடாதுங்க. $0.01 $1 தான் கிடைக்குமே. 2 கூட எங்கே போகிறீங்க? அதாவது அப்ராக்சிமேட்டாக வந்து அப்ராக்சிமேட்டில் எக்ஸாக்டாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 மில்லியன் வியூ போகுது அப்படின்னா அதுக்கு வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $100 கிடையவே கஷ்டம். அந்த மாதிரி தான் வந்து யூடியூபரோட வாழ்க்கையே வந்து போயிட்டுருக்கு. ஏன்னு கேளுங்க, அதில் வந்து இப்போ $0.1 வச்சுக்கோங்களேன், அதில் $1 சேர்றதுக்கே வந்து 1.5 லட்சம் வியூ போகணும். அந்த 1.5 லட்சம் வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு யூடியூப் ஒரு கமிஷன் பிடிச்சிப்பாங்க. அது பிடிச்சது போனதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிச்சமே கொடுப்பாங்க. 1.5 லட்சம் வியூக்கே வெறும் $1 தான் கணக்கு பண்ணுவாங்க ஷார்ட்ஸ். எப்படின்னா எல்லாத்துக்கும் நல்லா வியூஸ் போகுது, எல்லா யூடியூபர்ஸும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்க, லைவ் ப்ரூஃபோட வந்து காட்டுறேன் பாருங்க. இது வந்து என்னோட யூடியூப் அந்த மந்த்து எனக்கு எவ்வளோ டாலர் சேர்ந்துருக்குன்றதை நான் காட்டுறேன். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ப்ரூஃப் தான் இது, சரிங்களா? ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு தெரியல கூட சைடில் போட்டு விட்றேன் பாருங்கள். எனக்கு ஜனவரிக்கு எவ்வளோ டாலர், பிப்ரவரிக்கு எவ்வளோ டாலர் எல்லாமே இல்லை அப்டேட் இருக்குது. நான் சைடில் கூட போடுறேன் பாருங்கள். என்னோட மார்ச் மந்த் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் $40 தான். என்னால் இந்த மந்த்து சேலரியே என்னால் எடுக்க முடியல. இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி. ஸோ இந்த மந்த் வந்து என்னால் சேலரியே எடுக்க முடியல. இந்த மந்த்து கஷ்டப்பட்டு நாங்கள் வீடியோ போட்டுமே $40 தான் ஜென்ரேட்டே ஆயிருக்கு. அது என்ன ரீசன் தெரியாது, ஏன்னா வியூஸ் கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு. ஸோ என்னோட வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் சேலரி எவ்வளோ பேர் கேட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து வித் லைவ் ப்ரூஃபோடு நான் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் என்னோட லாஸ்ட் மந்த் சேலரி. தெரியுதுங்களா? அப்படி நீ இன்ஃபர்மேஷன் சொல்லிடுவாங்களே. ஸோ அதாவது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $11,638. ஸோ இதுதான் என்னோட லாஸ்ட் மந்த் சேலரி. லாஸ்ட் மந்த் இல்லாமல் அது இல்லாமல் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சம்பளமும் அதுதான். ஆனால் இன்னொன்று, நீங்கள் நினைக்கிற மாதிரி இது மட்டும் தான் உனக்கு வந்திருக்கா, நீ போய் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்காது. நான் ஸ்பான்சர்ஷிப்பும் பண்ணுறது, அதாவது ப்ரொமோஷன் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்னன்னா, எனக்கு நடுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 கம்பெனி அப்ரோச் பண்ணாங்க. அதாவது இந்த ரம்மி சர்க்கிள், இந்த 1x பெட்டு அப்படின்ற மாதிரி, அது கேம்பிளிங் பண்ணுற ஒரு ஆப்ஷன் மாதிரி சொன்னாங்களா. எனக்கு அது எங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரீசன் ஆனால் அதில் வந்து எவ்வளோ சம்பாதிக்கலாங்க, பணம்லாம் நிறைய தருவாங்க. பட் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இப்போ என்னால் ஒரு 10 பேர் அதில் பணம் போட்டு இழந்துடக்கூடாது. என்னை நம்பி ஒரு 10 பேர் வச்சு பார்க்குறீங்க. இப்போ என்னை நம்பி ஒரு 1 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் 1% அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட வந்து 1000 பேர் ஆகும். அவங்களுக்கு நான் வந்து ஒரு தப்பான வழிகாட்டல நான் இல்லை. நான் எப்பயுமே எனக்கு தெரிஞ்சு நான் மேக்ஸிமம் இப்போ என்கிட்ட யாராவது ஒரு ப்ரொமோஷன் வராங்க அப்படின்னா கூட நான் இவள்கிட்ட ஃபர்ஸ்ட் கன்சல்ட் பண்ணுவேன். கன்சல்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நான் வெரிஃபை பண்ணுவேன். எங்களுக்குள்ள நாங்கள் பேசிப்போம், இப்படி பண்ணலாமா வேணாமா. அது இல்லாமல் இது மாதிரி இவங்க இப்படி கேட்குறாங்க, அது லீகல் தானா, ஃபர்ஸ்ட் நான் லீகலாக இருக்குன்னு செக் பண்ணுவேன். ஸோ செக் பண்ணிட்டு தான் நான் அந்த ப்ரொமோஷனே பண்ணுவேன். நான் அந்த பெட்டிங் ஆப்னா நீங்களே கூட சேனலில் பாருங்கள், ஒன்று கூட நான் போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, பணம் கொடுத்துருவாங்க. பட் என்னன்னா என்னால் யாரையா ஏமாந்துட்டாங்கன்னா பாவம், அது நம்மளை நம்பி பார்க்குறாங்க, அவங்க நம்ம கிடையாது. ஸோ என்னோட லாஸ்ட் மந்த் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா $11,638. சரிங்களா?
ஸோ அதை தவிர்த்து என்னோட மொத்த டாலர் எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்க, இந்த டாலருக்கான சம்பளம் தான் இது. அதாவது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $137 சரிங்களா. வித் டேக்ஸ் வந்து பிடிச்சி டேக்ஸ் கட்டானது போக என் அக்கௌண்ட் கிரெடிட் ஆன அமௌண்ட் $11,638. டேக்ஸ் வந்து $45 தான் பிடிச்சாங்க. சும்மா சொல்லக்கூடாது, டேக்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் பிடிச்சிருக்காங்க. இப்போ ஸ்பான்சர்ஷிப் வந்து நான் மொத்தமாக எவ்வளோ பண்ணியிருக்கேன் நான் சொல்கிறேன் பாருங்கள் சரிங்களா. என்னோட மொத்த ஸ்பான்சர்ஷிப் வந்து நான் மிஞ்சி போனால் ஒரு 5லேருந்து 6 ப்ரொமோஷன் நான் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லா ப்ரொமோஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா டைம் லிமிட்டட் தான். அதாவது இப்போ 30 நாள் 35 நாள் அதுக்கு மேலே வந்து அவங்கள்ட்ட நான் பர்மிஷன் கேட்பேன். இது மாதிரி இப்போ நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறோம், ஸோ அந்த வீடியோ வந்து நான் வந்து 1 மந்த் அப்படி தான் நான் போடுவேன், இல்லைனா வந்து நான் ஒரு 2 மந்த் அப்படி தான் போடுவேன்னு சொல்லி அவங்கள முன்னாடியே பேசிப்பேன். நான் பேசிட்டு தான் வந்து அது மாதிரி தான் போட்டிருக்கேன். சில இப்போ அந்த வீடியோலாம் இருக்காது, நான் வந்து ப்ரைவேட்டில் போட்டிருப்பேன். 1-2 ஆட் வேணால் கிடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோட மொத்த ஸ்பான்சர்ஷிப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5-6 ப்ரொமோஷன் பண்ணியிருப்பேங்க சரிங்களா. 5-6 ப்ரொமோஷன் வச்சு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. மொத்தம் நான் வந்து ஒரு 6 ப்ரொமோஷன் பண்ணியிருக்கேன் சரிங்களா. அது அந்த 6 ப்ரொமோஷனில் நான் வாங்கின அமௌண்ட் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27 to 28,000 மொத்தமாக சொல்கிறேன். அந்த 5-6 ப்ரொமோஷனுக்கு மொத்தமாக சொல்கிறேன். நீங்கள் நினைக்காதீங்க, ப்ரொமோஷன் பண்ணுறதுக்குன்னு ஒரு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அது நான் எந்த ஒரு தப்பான இதெல்லாம் நான் ப்ரொமோஷன் பண்ணவே மாட்டேன். கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஆப்ஷன் தான் நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன். ஸோ நான் அந்த ப்ரொமோஷன் கூட பண்ணுற ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா என் சேனல் வந்து அந்த 2 மாதம் சம்பளம்ன்றது எனக்கு மாட்டிக்கிச்சு. ஸோ அப்புறம் நான் இப்படி தாங்க பார்த்தா அவனு வேறு வழி இல்லை இல்லையா. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதை நம்பி மட்டுமே கிடையாது, நாங்கள் ஆக்சுவலாக வேலைக்கும் போயிட்டுருக்கோம். நாங்கள் 2 பேருமே கால் சென்டர் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். யூடியூப்ன்றது ஒரு பார்ட் டைம். அதாவது இப்போ நாங்கள் ஃப்ரீ டைம் தான் நாங்கள் பண்ணுவோம். அந்த ஃப்ரீ டைம் கூட நாங்கள் சண்டே தான் வீடியோ ஷூட் பண்ணுவோம். எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான ஒரு ட்ரீம், அதாவது ஒரு பிடிச்ச ஒரு விஷயம், ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னன்னா எங்களால் ஒரு 10 பேர் நல்லா இருந்தால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது இப்போ ஒரு 10 பேர்த்துக்கு ஒரு சாப்பாடு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு நல்ல நிம்மதியாக இருக்கும். அன்னைக்கு அந்த டே ஃபுல்லாகவே ரொம்ப நிம்மதியாக. நீங்கள் எவ்வளோ பேர் வந்து கேட்பீங்க மாத சம்பளம் நீ என்னடா பண்ண அப்படின்ட்டு. நான் நம்ம பண்ணேன். ஸோ அதாவது இப்போ நான் சைடில் போடுறேன், நீங்கள் பாருங்கள், அதை பார்த்துட்டு என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா. பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து இது வாங்கி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கொடுக்கறத வந்து வீடியோ எடுக்க மாட்டோம், எதனால அது எங்களுக்கே கூச்சமாக இருக்குது, தப்பாக தெரியுது. அது பாருங்கள், மக்களுக்கு கொடுக்குறன்னு வாங்கி அதுவாக குடிக்குது தியா. இவங்களும் அதே மாதிரி தான், மக்களுக்கு கொடுக்குறேன்ட்டு அவங்களாம் வாங்கி குடிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இந்த மாதிரிலாம் வீடியோ போட்டு காட்டுறாங்க அப்படின்றதுக்காகலாம் நினைக்காதீங்க. இந்த மாதிரி நாங்கள் இப்போ ஒரு 10 பேர்த்துக்கு கொடுத்துருப்போம்னு வச்சுக்கோங்க, இதே அளவு நாங்கள் இன்னும் ஒரு 50 பேர்த்துக்கு கொடுக்குற அளவுக்கு நாங்கள் வளரணும். அதுதான் எங்களுடைய ரொம்ப அதாவது ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேலரியில் என்னால் ஒதுக்க முடிஞ்ச ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், நீங்கள் நினைக்கிற மாதிரி அதை நான் சொல்ல விரும்பலை. குறிப்பிட்ட அமௌண்ட்னா ஒரு 100-200லாம் இல்லை, என்னால் முடிஞ்ச ஒரு பர்சன்டேஜ் வயசில் நான் வந்து ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி நானும் என்னோட ஃப்ரெண்டு இன்னொருத்தர் இருக்காலே அருள் திவ்யா விளாக்ஸ், அவனும் சேர்ந்து நாங்கள் 2 பேரும் ஒரு அமௌண்ட்டை மிக்ஸ் பண்ணி, ஸோ எங்களால் முடிஞ்சு வெயில் இங்கே ரொம்ப அதிகம், என்னதான் டெல்லி இருந்தாலும் செம்ம அதிகம். ஸோ எங்களால் முடிஞ்சு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மோர் இருக்கு இல்லையா, மோர் பாக்கெட் வந்து எங்களால் ஒரு குவான்டிட்டி ஆஃப் நம்பர் ஒரு 100 அந்த மாதிரி சம்திங், நான் தெளிவாக சொல்ல மாட்டேன் நான், ஒரு அமௌண்ட் அந்த நம்பர் வாங்கி எல்லாத்துக்கும் எங்களால் முடிஞ்சு நாங்கள் கொடுத்தோம். அண்ட் சமோசா அப்படின்னு இதெல்லாம் கொடுத்தோம். இதை கூட நாங்கள் எங்களுக்கு வீடியோ எடுக்கணுன்ற ஆசைலாம் கிடையாதுங்க. ஸோ இதை போடுறதுக்கான ஒரே ரீசன் தெரியுமா, எங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து பர்மனெண்ட்டாக பண்ணணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. ஸோ நான் இன்னைக்கு வந்து என்னால் முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டில் நான் ஒதுக்கி பண்ணுறேன். நாளைக்கு இப்போ நான் வந்து என்னோட மந்த்லி இன்கம்ல நான் பண்றதை தாண்டி நாளைக்கு இந்த விஷயத்த வந்து நான் வாரத்துல 2 டைம், வாரத்துல 3 டைம் என்னால முடிஞ்சு நான் ரெகுலர் டெய்லி கூட நான் கொடுக்கணும்ன்றது எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. எங்களுக்கு ஆசை இருக்கு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்களே எங்களுடைய ஃபேமிலி அப்படின்றதால தான் உங்ககிட்ட இந்த விஷயம் நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம். அதாவது இதுல வர இன்கம் நாங்க இந்த மாதிரி பண்ணிருக்கோம். ரெண்டாவது நாங்க வந்து சுயநலமா எடுத்து நாங்க வச்சுக்கிட்டோம்னு காட்டணும்னு கூட எங்களுக்கு ஆசை. இது கூட இப்போ இதே எங்களுக்கு தப்பு தான், அந்த மாதிரி வீடியோ எடுத்து நாங்கள் போடக்கூடாது. ஸோ நாங்கள் எவ்வளோ பேர் கேட்டிருக்காங்க, நீங்கள் முதல் சம்பளம் என்ன பண்ணீங்க, நீங்கள் சம்பளம் வாங்கி நல்லா செலவு பண்ணுறீங்க அப்படின்னு எவ்வளோ பேர் கேட்குறாங்க. அதுக்காக ஒரு சின்ன ஒரு கிளிப் தான் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி விட்டேன். இது கூட எடுக்க எனக்கு ரொம்ப கூச்சமாக இருந்துச்சு, இதை போய் போடணுமா அப்படின்னு. ஆனால் ஒரு சிலர் வந்து எங்களுக்கு தப்பாக நினைக்கிறாங்க, நீங்கள் அந்த சம்பளம் வாங்கி நல்லா செலவு பண்ணுறீங்க, உங்களுக்கு நல்லா வீடியோ போட நல்லா வருதுன்னு நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக உண்மை என்னன்னா அந்த அளவுக்குலாம் சம்பளம் வரலங்க. வர சம்பளம் ஏதோ என்னால் முடிஞ்சு மக்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டேன்னா, ஏதோ ஒரு 5-10 நான் வச்சு செலவு பண்ணேன்னா அவ்வளோதாங்க, இதெல்லாம் வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேருக்கு வந்து என்னோட யூடியூபோட அந்த எக்ஸாக்ட் அந்த பர்சன்டேஜ் வைஸ் நம்பர் அமௌண்ட் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ இப்போ ஒரு ஷார்ட்ஸ் வீடியோக்கு எனக்கு 1 லட்சம் வியூக்கு எவ்வளோன்னு கேட்பீங்க. ஸோ அவங்களுக்கு நான் சைடில் போடுறேன் பாருங்க, நீங்கள் பார்த்துட்டே இருங்க சரிங்களா. ஸோ நான் எடிட்டிங்கில் வந்து சைடில் போடுறேன்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த வீடியோ. இதை வந்து நாங்கள் இன்றைக்கி உங்கள் முன்னாடி காட்டணும்னு சொல்லி ஒரு ஆசைப்பட்டோம். ஸோ நாங்கள் இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோன்னா அதுக்கு நீங்களும் ஒரு காரணம். ஸோ நாங்கள் இன்றைக்கி ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போகிறோமே, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்சு நாங்கள் எல்லாத்துக்கும் நல்லது செய்வோம். அதுக்கு நீங்கள் தான் கூட இருந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் பண்ணி நீங்கள் ரெகுலராக கொடுத்துட்டு இருங்க. கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு எதாவது இம்ப்ரூவ் பண்ணணுமா அதை கூட சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ வேணுமா, இந்த மாதிரி ஒரு வீடியோ வேணுமா, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோ பேர் நான் பொய் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக உண்மை என்னமோ நான் ஓப்பனாக சொன்னேன். என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி இவ்வளோ தான், நான் வந்து ப்ரொமோஷன் வேணால் ஒரு 30,000 28,000 நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு கூட நான் கரெக்டாக சொன்னதுக்கு ரீசன் என்னன்னா, ஸோ எங்களை பார்த்து எவ்வளோ பேர் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இருப்பீங்க. ஸோ எவ்வளோ பேர் இப்போ ஆல்ரெடி ரன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ வியூஸ் போகலை, வாட்ச் ஹவர்ஸ் வரல, உடையாதீங்க. நம்மளோட கடமையை, அதாவது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது. பணம் வந்தாலும் வரலனாலும் நான் யூடியூப்ல நான் இருப்பேங்க. நாங்க அப்படிதான் ரன் பண்ணிட்டு இருக்கோமே. நாங்க எங்க கடமையை செய்யறோம், அவ்வளவுதான். பலனை வந்து பார்த்ததே கிடையாது. எங்களுக்கு ஃப்ரீ டைமும் கிடையவே கிடையாது. நாங்க அந்த இருக்கிற அந்த ஒரு நாள் லீவ்ல கூட எவ்வளவு எங்க உடம்பு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நாங்க அது வேற சொல்லிட்டே இருக்கோம். நிறைய வீடியோல ப்ளூப்பர் வீடியோ போறேன்னு சொல்லிட்டு உண்மையா அவங்க போட மாட்டாங்க. நான் கண்டிப்பா போறேன், நீங்களே பாருங்க அதுல எப்படி நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்றது கூட உங்களுக்கு தெரியும். நான் சிம்பிளா என்ன சொல்றேன்னா, எவ்வளவு பேர் வந்து முன்னேறி வரணும்னு ஆசைப்படுறீங்க, அந்த எஃபெக்ட் வந்து ரெகுலரா போடுங்க. கண்டிப்பா சொல்றேன், அதுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இதுதான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண ஆசைப்பட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்கள்ட்ட விடை பெறுவது கேண்டி கப்பிள்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.